ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, ஒரு நியூ ரெசிபி தாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தாங்க இது வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், லஞ்ச் டின்னர் எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த நியூ ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா பன்னீர். இது நான் டோஃபு பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க் பன்னீர் கூட எடுத்துக்கலாம். அதோடு இல்லாமல் இதில் மஷ்ரூமு, பாலக்கீரை, அந்த மாதிரி ஓட்ஸு, இது மாதிரி முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு பன்னீர் வாங்கிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மஷ்ரூமும் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் சேர்த்துப்போம். இது ஒரு 10 பல்லு பூண்டு இருக்கும். அதை பொடிசாக கட் பண்ணி அதையும் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாலக்கீரை நல்லா அலசி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துப்போம். இது ஒரு அரைக்கட்டு கீரை இருக்கும். ஏன்னா நம்ம செய்கிற குவான்டிட்டி எத்தனை பேருக்கு தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறதுக்கு இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவு இருக்கும். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் ஒரு கட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு பாதி பேக்கெட் அளவு போட்டிருந்தேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், அதுக்கு பிறகு பியூர் சில்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சால்ட்டு, இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ வதங்கும் போது மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும். நான் டோஃபு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மில்க் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். டோஃபு பன்னீர் நல்லா வதங்கட்டும். பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சோயா சாஸ், இது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இருக்கும். அதாவது ஒரு குழம்பு கரண்டி அந்த அளவுக்கு இருக்கும். ஸ்பூன் மெஷர்மெண்ட்னால் ஒரு 4 ஸ்பூனுக்கு இருக்கும் அளவு. நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா ஈவனாக கலந்து கொடுக்கணும். தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிளாஸ் இருக்கும் அளவு தண்ணி ஊற்றுனது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ பீனட் பட்டர், இது 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கணும். டேஸ்ட்டுக்காகவும் இதுலேயும் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. இதெல்லாம் கலந்துட்ட பிறகு அதை மூடி போட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற இதை 1 கப் அளவுக்கு இருக்கும். இதோட மெஷர்மெண்ட்டு ஓட்ஸு 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் கலந்துட்ட பிறகு இது வறுத்து நான் ரெடியாக வச்சுருந்தேன். நீங்கள் அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓட்ஸ் சேர்க்குறதுனால கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும். கொஞ்சம் டைம் எடுக்க அப்படியே இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு 2 டைம் நல்லா கலந்து கொடுக்கணுன்னா அடி பிடிச்சிரும். எல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். பாருங்கள், இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டித்தன்மை வந்திருக்கு. இன்னும் ஆற நல்லா இறுகிடும். ஓரளவுக்கு நல்லா டைட்டாகிடும். உங்களுக்கு குவான்டிட்டி இன்னும் கூடுதலாக வேணும்னா ஓட்ஸோட அளவை இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் இந்த பதம். பாருங்கள், இது மேலே கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள், கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கிளறி கொடுத்திங்கன்னா இன்னுமே கெட்டிப்படும். இது 2 பேர் இல்லை 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் பாருங்கள், இன்னும் ஆற ஆற எவ்வளோ கெட்டியாக இருக்குது. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆனால் லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது புது விதமான இந்த ரெசிபி வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. இதில் பாலக்கீரையோட இது வந்து பாலக்கீரையை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி புது ரெசிபி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ருசி அதிகமாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.